இறை வார்த்தைக்கு செவிமடுக்க அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறை வார்த்தைகள் 23, 24 மற்றும் 26. உங்களுக்கு முன்பாக நான் விரட்டியிருக்கிற வேற்றினத்தாரின் செயற்படி நடக்க வேண்டாம். மேற்குறிப்பிட்ட செயல்களையெல்லாம் அவர்கள் செய்தார்கள். எனவே நான் அவர்களை வெறுத்தேன். அவர்களின் நாட்டை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்வீர்கள் என்று கூறினேன். பாலும் தேனும் ஓடும் அந்த நாட்டை உங்களுக்கு உடைமையாக்கினேன். உங்களை மக்களினங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே நான். எனக்கென தூயவர்களாக இருப்பீர்களாக. ஏனெனில் ஆண்டவராகிய நான் தூயவராயிருந்து நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மக்களினங்கள் என்று பிரித்தெடுத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளின் மைய சிந்தனையாக சிந்திப்பதற்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு விபச்சாரம் செய்யாதே. உங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து, உங்கள் விண்ணக தந்தை தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லுங்க. உங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து, உங்கள் விண்ணக தந்தை தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய் இருங்கள். அன்பார்ந்தவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லா மனிதர்களும் நல்லவர்களா என்று கேட்டால் எல்லா மனிதர்களும் நல்லவர்கள்தான். எல்லா மனிதர்களும் கெட்டவர்களா என்று கேட்டாலும் எல்லா மனிதர்களும் கெட்டவர்கள்தான். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற பதில் நம்மை குறித்து அல்லது நாம் சார்ந்திருக்கக்கூடிய நபர்களை குறித்து பேசுகின்ற போது, கேட்கின்ற போது மற்றவர்கள் சொல்லக்கூடிய பதில் இவர் நல்லவர், இவர் கெட்டவர். மற்றவர்களுக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் நாம் நல்லவர்கள், மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நாம் கெட்டவர்கள். அந்த வரிசையில் நானும் நீங்களும் எத்தகையவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க இந்த திருவிழாக்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. எல்லா மனிதர்களையும் நாம் மகிழ்ச்சிப்படுத்த முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் நாம் கடவுளுக்குரியவர்களாக வாழ்ந்தோம், இறைவனின் திருவுளத்தை ஏற்று நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக கடவுளின் பார்வையில் நாம் தூயவர்களாக, நல்லவர்களாக, கடவுள் விரும்பக்கூடிய மக்களினமாக மாற முடியும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தலைப்பை பற்றி சிந்திக்கின்ற போது விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லப்பட்டிருக்கு. இது பொதுவான ஒரு சொல்லாட, விபச்சாரம் அல்லது தகாத உறவு கொள்வது என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் மேலோட்டமாக பார்க்கின்ற போது இந்த விபச்சாரம் என்ற சொல் யாரை அதிகமாக குறிப்பதாக இருக்கிறது? விபச்சாரம் அப்படின்னு சொன்னா இந்த சொல் யாரை அதிகமாக குறிப்பதாக இருக்கிறது? யாரை குறிக்குது? விவிலியத்தின் அடிப்படையில அல்லது சமூக வாழ்க்கையில விபச்சாரம் சொன்னா அது எந்த நிலையினரை சுட்டி காட்டுது? பெண்களை. ஒரு ஆண் தவறு செய்தாலும் கூட அந்த சமூகம் ஆணை நல்லவராக, அதிகாரமிக்கவராக, செல்வாக்கு மிக்கவராக காட்டி விடுகிறது. ஆனால் ஆணும் பெண்ணும் இணைந்து தவறு செய்கின்ற போது அதில் பெண் மட்டும் குற்றவாளியாக காட்டப்படுகிறார். நம்ம விவிலியத்துல நற்செய்தியின் உள்ள பார்க்கும்போது இயேசு தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் முன்னிலையில் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை அழைத்து வருகிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களில் தவறு செய்யாதவர் இந்த பெண் மேல் முதல் கல் எறியட்டும் என்று சொல்கிறார். ஒருவேளை அந்த கூட்டத்தில் தவறு செய்யாதவர்கள் யாரினும் இருந்திருந்தால் கல்லை எறிந்திருந்திருக்கலாம். ஆனால் அவர் எல்லோருமே தவறு செய்தவர்கள், எல்லோருமே பாவிகளாக இருந்தார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்த காரணத்தினால் ஒருவேளை இயேசு பொது இடத்தில் நம்முடைய பெயரை சொல்லிவிடுவாரோ என்ற காரணத்தினால் அந்த இடத்திலிருந்து அவர்கள் நகர்ந்து போய்விடுகிறார். அப்படி பார்க்கின்ற போது அந்த சமூகத்தில் அந்த பெண்ணை குற்றவாளியாக காட்டிய அந்த நபர்கள் ஒவ்வொருவருமே குற்றவாளிகள் தான், விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் தான்.
அப்படி இன்று நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை பார்க்கின்ற போது இன்றும் இந்த சமூகத்தில் ஒரு பெண் குற்றவாளியாக பார்க்கப்படுகிறார். ஆனால் அந்த தவறை செய்த ஆண் நிரபராதியாக, நல்லவராக, அதிகாரமிக்கவராக பார்க்கப்படுகிறார். ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய அக்கினி பிரவேசம் என்ற ஒரு சிறுகதையில் ஒரு கதை தொகுப்பு இவ்வாறு வருகிறது. ஒரு பெண் இரவு நேரத்தில் வேலைக்கு சென்று பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கிறார், அவருடைய ஊருக்கு செல்வதற்காக. அவர் காத்து கொண்டிருக்கும் போது ஒரு பேருந்து வருகிறது. ஏற்கனவே மழை பெய்து கொண்டிருக்கிறது. பேருந்து வருகிறது, ஆனால் அந்த பேருந்து அந்த இடத்தில் நிற்காமல் சென்று விடுகிறது. இருட்டு, பயம், நேரம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. யாரும் துணைக்கு இல்லை. இந்த பயத்தோடு இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அருகிலே ஒரு இளைஞன் ஒரு வாகனத்தை ஓட்டி வருகிறான். ஒரு கார் வந்து நிற்கிறது. பயத்தோடும் பதட்டத்தோடும் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி அந்த வாகனத்தின் உள்ளே அந்த இளைஞன் இழுத்து போடுகிறான். அந்த வாகனம் ஒரு பங்களாவிற்கு செல்கிறது. அங்கு அந்த பெண்ணினுடைய கற்பு சூறையாடப்படுகிறது. அவர் இகழ்ச்சிக்கு உட்படுத்தப்படுகிறார். அந்த மன உளைச்சலோடு, வேதனையோடு அந்த இடத்திலிருந்து தன்னுடைய இல்லம் திரும்பக்கூடிய வேளையிலே மனம் உடைந்து சோர்ந்து காணப்படுகிறார். அப்போது அவருடைய தாய் அவளை பார்த்து கேட்கிற, என்ன நடந்தது, என்ன ஆயிற்று, ஏன் இப்படி சோர்வற்று காணப்படுகிறார் என்று கேட்கின்ற போது நடந்த ஒவ்வொரு அக்கிரமத்தையும் அவர் அந்த தாய்க்கு சொல்லுகிறார். அப்போது அந்த தாய் ஒரு வேதனையின் உச்சத்தில் இருந்தாலும் கூட அந்த இடத்தில் மகளை தேற்றுவதுதான் அந்த தாயினுடைய நோக்கமாக இருந்ததனால் அந்த தாய் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை மனதில் கொண்டு வெந்நீர் தயார் செய்கிறார். அந்த பெண்ணை அந்த வெந்நீரினால் குளிப்பாட்டி விட்டு அந்த தாய் சொல்லக்கூடிய வார்த்தை, மகளே, உன்னுடைய மனம் கலங்கப்படவில்லை, அதை தீட்டுப்படவில்லை, உன்னுடைய உடல் மட்டும்தான் தீட்டுப்பட்டது. இந்த வெந்நீரினால் உன்னை குளிப்பாட்டி விட்டேன். நீ இப்போது அந்த தீட்டிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறாய், நீ தவறு செய்யவில்லை என்று அந்த தாய் சொல்கிறார். இருந்த போதிலும் அந்த தாய்க்குள்ளே ஒரு கவலை, வருத்தம் இருக்கத்தான் செய்தது. இப்படியாக அந்த கதை முடிகின்ற வேளையிலே யார் குற்றவாளி என்று அந்த கதை முடிகிறது. நிச்சயமாக இந்த விஷயம் வெளியே தெரிகின்ற போது, வெளியே தெரிய வருகின்ற போது இந்த சமூகம் அந்த பெண்ணை பார்க்கக்கூடிய பார்வை, அல்லது அந்த சமூகம் அந்த பெண்ணுடைய தாயை பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கும்? ஒரு விபச்சாரியின் மகள் என்று சொல்லி அந்த சமூகத்தால் மட்டம் தட்டப்படக்கூடிய ஒரு நிலையில் தான் அந்த இருவரும் இருப்பார்கள். ஆனால் அதை செய்த நபர், அந்த குற்றவாளி உண்மையிலேயே குற்றவாளியாக அந்த சமூகத்தால் பார்க்கப்படுவதில்லை. அதே போல 1992 வாச்சாத்தி என்ற ஒரு கிராமம், தருமபுரி மாவட்டத்தில் உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். அதில் இருந்த அந்த மக்கள் பழங்குடியின மக்கள், மலைவாழ் மக்கள். அந்த இடத்தில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மிரட்டல் விடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 269 வனத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த ஊருக்குள் திடீரென்று நுழைகிறார்கள். யார் சந்தன கட்டைகளை கடத்தி என்று சொல்லி அந்த மக்களை பார்த்து மிரட்டுகிறார்கள். இப்போது எல்லோரும் பயந்த நிலையோடு இருக்கின்ற போது, இல்லை நாங்கள் எடுக்கவில்லை, நாங்கள் செய்யவில்லை என்று சொல்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளாத அந்த நிர்வாகத்துறை அந்த இடத்தில் இருக்கக்கூடிய 18 பெண்களை கட்டாயமாக இழுத்து கொண்டு லாரியில் ஏற்றி ஒரு காட்டு பகுதிக்குள் நுழைகிறது. 18 பெண்கள், அதில் ஒரு சிறுமி உட்பட அந்த 18 நபர்களும் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டார் என்பது வரலாறு கொடுக்கக்கூடிய செய்தி. இது உண்மையில் நடந்த சம்பவம். அந்த பெண்களுடைய மனநிலை, குறிப்பாக அந்த சிறுமியினுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அவர் வளர வளர அவருடைய மனப்பாங்கு என்னவாக இருக்கும்? நாம் இப்படி இளம் வயதிலேயே தவறாக நடத்தப்பட்டோமே, இந்த குற்ற உணர்ச்சி நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு இருக்கும். ஆனால் அதை செய்தவர்கள் அந்த தவறை உணர்ந்தார்களா இல்லையா, அல்லது தண்டிக்கப்பட்டது 30 வருடங்களுக்கு பிறகுதான் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு தரக்கூடிய செய்தி. இப்படி நம்முடைய சமூகத்திலும் சரி அல்லது விவிலியத்திலும் சரி ஒரு பெண் என்பவர் குற்றவாளியாக, விபச்சாரம் செய்தவராக, இந்த சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட முடியாத நிலையில் இருப்பவராக பார்க்கப்படுகிறார். ஆனால் அதை செய்த அந்த ஆண் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைய காலகட்டத்திலும் நிலவி கொண்டிருக்கிறது. விபச்சாரி என்ற வார்த்தை நமக்கு தெரியும். ஒரு ஆண் தவறு செய்தால் அவரை குறிக்கக்கூடிய சொல் என்ன? ஏதாவது இருக்குதா? இந்த விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணை விபச்சாரி என்று சொல்கிறார்கள். ஒரு ஆண் தவறு செய்தால்
என்ன பெயர்? இருக்குதா? தலையாத ஆட்டுங்க. இருக்குதா? இருந்த மாதிரி தெரியல. விவிலியத்திலும் நாம் பார்க்கின்ற போது விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் அப்படின்னு சொன்னா உங்க மனதுக்கு வரக்கூடிய நபர்கள் யாரா இருப்பாங்க? விவிலியத்தின் அடிப்படையில் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் அப்படின்னு சொன்னா யார் உங்களுடைய மனதுக்கு வருவாங்க? அமைதியா இருக்கிறத பார்த்தா கேக்குதா கேட்கலையான்னு தெரியல. கேக்குதா? ஏற்கனவே பெரிய இடைவெளி வேற இருக்குது. உண்மையிலேயே உங்களுக்கு கேக்குதாங்கிறதும் சந்தேகமா இருக்கு. விவிலியத்துல விபச்சாரம் அப்படின்னு சொன்னா யார் உங்களுடைய மனதுக்கு வருவா? யாரும் வரமாட்டாங்களா? கொஞ்சம் சத்தமா. சமாரிய பெண். புதிய ஏற்பாட்டுல சமாரிய பெண். வேற நமக்கு எதுக்கு வம்பு, அமைதியா இருந்துட்டு போவோம் அப்படியா? வழக்கமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்க்கின்ற போது ராகாபு, விலை மாது அப்படின்னு விவிலியத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். தாமார், பத்சேபா அப்படின்னு சொல்லி சில பெண்கள் விபச்சாரிகளாக, விலை மாதுக்களாக விவிலியத்திலும் அவர்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் விவிலியத்தில் நாம் பார்க்கின்ற போது இவர்களை கடந்து ஆண்களும் விபச்சாரம் செய்தவர்களாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். ஆனால் வெளிப்படையாக வருகின்ற போது அந்த பெண் மட்டும்தான் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். தொடக்க நூல் 38வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் சொன்னா யூதா தாமார் என்ற தலைப்பு அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த யூதா என்பவர் அந்த தாமார் என்பவருடைய மாமனார். யூதாவுக்கு ஒரு மகன் பிறக்கிறார், அடுத்து மகன்கள் பிறக்கிறார்கள். முதல் மகனுக்கு இந்த தாமார் என்பவரை மணம் முடித்து வைக்கிறார்கள். இந்த முதல் மகன் கடவுளுடைய பார்வையில் தீண்ட தகாதவனாக, தீயவனாக இருந்ததனால் கடவுள் அவனை அழித்து விடுகிறார். அவன் இறந்து போய் விடுகிறான். இப்போது கைம்பெண்ணாக இந்த தாமார் இருக்கிறார். அப்போது இந்த மாமனார் அந்த மருமகளை பார்த்து சொல்கிறார், நீ விதவை கோலத்தோடு உன்னுடைய தந்தை வீட்டுல போய் இரு. என்னுடைய இரண்டாவது மகன் வளர்ந்து வந்த பிறகு அவனை உனக்கு மனம் முடித்து வைக்கிறேன்னு சொல்றார். ஆனால் மாமனார் தன்னை ஏமாற்றி விட்டதை உணர்ந்த அந்த தாமார் விதவை கோலத்தை களைந்து விட்டு ஒரு விலை மாதுக்குரிய ஒரு தோற்றத்தோடு ஒரு இடத்துல போய் இருக்கிறாரு. அந்த சமயத்துல அந்த யூதா என்பவர் கடந்து செல்கின்ற போது அவரோடு தகாத உறவு கொள்கிறார். யாரோடு? தன்னுடைய சொந்த மருமகளோடு. ஆனால் அவருக்கு தெரியாது இது தன்னுடைய மருமகள் என்று. அப்ப அந்த சமயத்துல அந்த பெண் தாமார் நீர் எனக்கு இதற்கு ஈடாக சில பொருட்களை தர வேண்டும் என்று சொல்கின்ற போது, என்ன வேணும்? ஆடு வேணுமா, மாடு வேணுமா, என்ன வேணாலும் செல்வங்கள் எது வேணுமானாலும் தருகிறேன்னு சொல்லி அந்த யூதா சொல்றார். அப்ப அந்த பெண் சொல்றா, முத்திரை மோதிரம், இடைவார், கைகோல், இந்த மூன்றையும் எனக்கு நீங்க தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சம்மதம் தெரிவிப்பேன்னு சொல்லும் போது அந்த மூன்றையும் தன்னிடம் இருந்த அந்த மூன்றையும் அவர் கொடுத்து விடுகிறார். அவருடைய எண்ணம் எதுவாக இருந்ததுன்னு சொன்னா, புறவு நம்ம வாங்கிக்கலாம், வேற ஏதாவது பொருளை கொடுத்து திரும்ப வாங்கிக்கலாம் அப்படி எண்ணத்தோடு கொடுத்து விடுகிறார். சில நாட்கள் செல்கின்றன, அவர் கருவுறுகிறார். அப்போது இந்த யூதா என்ற இந்த நபருக்கு சொல்லப்படுகிறது, உம்முடைய மருமகள் விலை மாதுவாக மாறி கருவுற்றிருக்கிறார், அவர் தீண்ட தகாதவளாக மாறி இருக்கிறான்னு சொல்லி அந்த மாமனாருக்கு சொன்னதும் அந்த மாமனார் என்ன சொல்றான்னா, அவளை இழுத்து கொண்டு வாங்க, அவளை எரித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி மாமனார் சொல்றார். தான் தவறு செய்தோம் என்பது அவருக்கு தெரியாத காரணத்தினால், ஒரு பெண் தவறு செய்தார் என்று அறிந்தவுடன் சொல்லக்கூடிய அவளை இழுத்துட்டு வாங்க, அவளை எரிச்சு போடணும் சொல்லி சொல்றார். அந்த பெண் வந்ததும் தன்னுடைய இருக்கக்கூடிய முத்திரை மோதிரம், இடைவார், கைகோல், இந்த மூன்றையும் காட்டி, இது எவனுடையதோ அவன்தான் என்னை கெடுத்தான் என்று சொல்கின்ற போது, என்னை விட இவள் நேர்மையானவர் என்று சொல்லி அந்த யூதா என்பவர் அங்கு சொல்கிறார். அப்ப இந்த இடத்தில் குற்றவாளியாக யார்? ஒரு ஆண் இருக்கிறார். ஆனால் அங்கு எழுதப்படக்கூடிய வசனங்கள் ஒரு பெண் தவறு செய்தார் என்று வருகின்ற போது அந்த பெண்ணை குற்றவாளியாக எரித்து விட வேண்டும், தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இந்த சமூகம் பார்க்கிறது. அதே போல சாமுவேல் 2ஆம் நூல் அதிகாரம் 11 அந்த பகுதிகளை பார்த்தோம்னு சொன்னா, தாவீது பத்சேபா பற்றி சொல்லப்பட்டிருக்கு. போருக்குரிய காலம், போருக்கு சென்றிருக்க வேண்டும், ஆனால் தாவீது செல்லவில்லை. அவர் மாடியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய படையில் இருக்கக்கூடிய உரியா என்பவருடைய மனைவி
அவருடைய இல்லத்தில் இருப்பதை பார்த்து அவர் மீது காதல் வையப்பட்டு அவரை அழைக்கிறார், அவரோடு தகாத உறவு கொள்கிறார். அவர் சொல்கிறார், நான் கருவுற்றுகேன் சொல்லி செய்தி அனுப்புகின்ற போது இது நம்முடைய மேல் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய படையில் இருக்கக்கூடிய அவருடைய கணவர் உரியாவை அழைத்து, நீ உன்னுடைய இல்லத்திற்கு சென்று மகிழ்ச்சியாக இரு என்று சொல்லி பரிசுகளை கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் இந்த உரியா என்பவர் என்ன செய்கிறார்? எல்லா நபர்களும் போர்க்களத்துல சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது நான் மட்டும் மகிழ்ச்சியாக என்னுடைய குடும்பத்தாரோடு இருக்க முடியுமான்னு சொல்லி அவர் வீட்டுக்கு செல்லவில்லை, மனைவியோடு மகிழ்ந்திருக்கவில்லை. இது அரசனுடைய காதிற்கு வருகிறது. அரசன் திரும்பவும் சொல்கின்ற போது அவன் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. இந்த இடத்தில் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக, தான் விபச்சாரம் செய்தோம் என்பதை மறைப்பதற்காக அந்த உரியா என்பவரை போர்க்களத்தில் கொலை செய்வதற்காக ஆணை விடுகிறார். அந்த நபரும் கொலை செய்யப்படுகிறார். இவ்வாறு இந்த இடத்தில் தாவீது விபச்சாரம் செய்தவராக இருந்தார் என்பதை நாம் மறுக்க முடியாது. அதே போல் அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்ற போது தாவீதின் மகன் நிலையில் இருக்கக்கூடிய அம்னோன், தாவீதின் மகள் நிலையில் இருக்கக்கூடிய இன்னொரு தாமார் என்பவர், இந்த இரண்டு பேருக்கும் உறவு நிலை அண்ணன் தங்கை அல்லது சகோதர சகோதரி. அம்னோன், தாமார் இவர்கள் இருவருடைய உறவு நிலை. ஆனால் இந்த அம்னோன் என்பவன் இந்த தாமார் மீது காதல் வயப்படுகிறான். அவருடைய அழகில் மயங்கி அவரை மீது ஆசைப்பட்டு அவரை கெடுத்து விடுகிறான். இந்த இடத்தில் அவருக்கு அப்சலோம் என்பவர் தண்டனை கொடுக்கிறார், கொலை செய்யப்படுகிறார் என்பது பின்னால் சொல்லப்படக்கூடிய செய்தி. இவ்வாறு விவிலியத்திலும் கூட ஆண்கள் தவறு செய்தவர்களாக, குற்றவாளிகளாக காட்டப்பட்டார்கள். ஆனால் பெரிதுபடுத்தி மிகைப்படுத்தி காட்டப்படவில்லை. அந்த இடத்தில் மானம் இழந்தவர்களாக, குற்றவாளிகளாக பெண்கள் தான் சித்தரிக்கப்பட்டார்கள். சமூகத்திலும் சரி, விவிலியத்திலும் சரி, விபச்சாரம் என்று சொன்னால் ஒரு பெண் குற்றவாளியாக பார்க்கப்படுகிறார். ஆனால் அதற்கு துணை நின்ற ஆண் நிரபராதி, சமூகத்தால் மதிக்கப்படக்கூடியவர் என்று அழைக்கப்படுகிறார் சொன்னால் ஒரு சொல்லாடல் உண்டு. தவறு செய்வதற்கு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டு தவறியவனை தண்டிப்பதற்கு தயாராகும் சமூகம் சட்டத்திற்குள் தனது பொறுப்பற்ற தன்மையை மறைத்து பாதுகாக்கிற இந்த சமூகம்தான் ஒரு மனிதன் தவறு செய்வதற்கு காரணமாக இருக்கிற. ஆனால் அந்த சமூகம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள, தன்னுடைய சட்டத்தை பாதுகாத்துக் கொள்ள யார் தவறு செய்தாரோ அவரை குற்றவாளியாக காட்டிவிடுக. இந்த நடைமுறை வாழ்க்கையில சில நபர்கள் விருப்பத்தின் பேரில் தவறான பழக்கங்களை பெற்றுக் கொள்வார்கள். ஒரு சில நபர்கள் கட்டாயத்தின் பேரில் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு இத்தகைய தொழிலுக்கு தள்ளப்படுவார்கள். ஒரு சில நபர்கள் பணத்தின் மீது உள்ள ஆசையால் விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி பார்க்கின்ற போது இந்த விபச்சாரம் பெருகுவதற்கு, உருவாவதற்கு காரணிகளாக இருப்பது எதுவெல்லாம் என்று பார்க்கின்ற போது வறுமை, அறியாமை, வன்முறை, பாலியல் உணர்வு, இத்தகைய பல காரணிகள் இந்த சமூகத்தில் ஒரு நபர் தவறு செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த தவறை செய்வதற்கு அவர் காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அவர் காரணம் இல்லை, அவர் மீது இந்த சமூகம் திணித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை காரணம் என்று சொல்லலாம். அப்படி பார்க்கின்ற போது சில காரணிகள், சில காரணங்கள், நாம் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி செய்யக்கூடிய காரியங்கள் நம்மை விபச்சார தன்மைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கு. அது எதுவெல்லாம் என்று பார்க்கின்ற போது அலைபேசி, மோகம். யாரெல்லாம் அலைபேசி பயன்படுத்துறீங்க? அலைபேசி போன் பயன்படுத்துறவங்க நிறைய பேர் பயன்படுத்தல நினைக்கிறேன், கையை தூக்கல். எல்லோருமே அலைபேசி பயன்படுத்துகிறோம். ஆனால் அலைபேசியின் மோகம், அதன் மீதான தாக்கம் எவ்வாறு இருக்குது என்பதை சிந்தித்து பார்க்கின்ற போது அளவுக்கு அதிகமாக அதுதான் உலகம், அதுதான் எல்லாம் என்ற மனநிலையோடு நாம் இருந்தோம் சொன்னா நாம் விபச்சாரம் செய்பவர்களாக மாறிவிடுகிறோம். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காலத்தை கடவுளுக்கு கொடுக்காமல் அலைபேசிக்கு அதை கொடுக்கின்ற போது, அதன் மீது நாம் காதல் வயப்படுகின்ற போது, அதில் தவறானவற்றை பார்க்கின்ற போது, பேசுகின்ற போது, தவறானவற்றை செய்ய மற்றவர்களை தூண்டுகின்ற போது நாமும் விபச்சாரம் செய்பவர்களாக மாறிவிடுகிறோம். இரண்டாவது, பெயரை கெடுப்பது விபச்சாரம். நான் சரியானவன், நான் நேர்மையாளன் என்பதை காட்டுவதற்காக இந்த சமூகத்தில் நேர்மையோடு நீதியோடு வாழக்கூடிய மனிதர்களை குற்றவாளிகள் என்று, தீண்டத்தகாதவர்கள் என்று, தீயவர்கள் என்று
நல்லவர்களை கூட கெட்டவர்களாக சித்தரிக்கும் போது நாம் விபச்சாரம் செய்கிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டியது, ஒரு மனிதர் மதிப்புமிக்கவராக இருப்பார், நல்லவராக இருப்பார், ஆனால் அவரை பிடிக்கவில்லை என்ற காரணத்திற்காக அந்த மனிதர் மீது, அந்த மனிதரை குறித்து தவறான வார்த்தைகளை மற்ற மனிதர்களுக்கு நாம் பரப்புகின்ற போது, புரணி பேசுகின்ற போது நாம் விபச்சாரம் செய்கிறோம். மூன்றாவது, பழி வாங்கும் போது, துன்புறுத்தும் போது விபச்சாரம் செய்கிறோம். நான் பழி வாங்குகின்ற போது, துன்புறுத்துகின்ற போது நான் அதன் வழியாக ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்கிறேன். விபச்சாரங்கிறது அதுதான். என்னை துன்புறுத்தி அல்லது மற்றவர்களை துன்புறுத்தி அதன் வழியாக நான் என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய உடலுக்கு நான் ஒரு சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறேன்னு சொன்னா, அந்த வகையில பிறரை பழி வாங்குவது, பிறரை துன்புறுத்துவதும் ஒரு வகையில் விபச்சாரம் தான். அடுத்ததாக, உண்டு குடிப்பது விபச்சாரம். விவிலியத்தில் லூக்கா நற்செய்தியில 2 உதாரணங்களை பார்க்கிறோம். அறிவற்ற செல்வன் ஓமை, செல்வந்தர் லாசர் ஓமை. இந்த இரண்டிலுமே அந்த செல்வந்தருடைய மனநிலை என்னவா இருந்துச்சுன்னா, நான் உண்டு குடித்து மகிழ்ச்சியா இருக்கணும், எனக்கு இருக்க கொண்டு நான் இன்னும் மேன்மேலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சொல்லி தன்னுடைய நலனை மட்டும், அதில் மட்டும் அக்கறை கொண்டு இருந்த அந்த செல்வந்தர்கள் விபச்சாரங்களாக கருதப்பட்டார்னு சொன்னா, செல்வத்தின் மீதான மோகம் அல்லது உண்டு குடித்து நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகின்ற போது அதை மீது தாகம் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் விபச்சாரம் செய்தவர்களாக மாறிவிடுகிறார். இவ்வாறு தன்னை துன்புறுத்தியோ அல்லது பிறரை துன்புறுத்தியோ அதன் வழியாக நான் இன்பத்தை அனுபவிக்கிறேன் சொன்னா அதுதான் விபச்சாரம். விபச்சாரம் என்பது நாம் மேலோட்டமாக பார்க்கின்ற ஒரு ஆண் பெண் இடையே நடைபெறக்கூடிய ஒரு செயல் மட்டும் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் எனக்கு முக்கியத்துவமாக படுகிறதோ, எதற்கெல்லாம், எதன் வழியாக எல்லாம் நான் மகிழ்ச்சியை அல்லது சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனோ அதுவும் ஒரு வகையில் விபச்சாரம் தான். புனித மோனிகா, அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியும். புனித அகுஸ்தினாருடைய தாய். அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர், அருமையான முறையிலே வளர்க்கப்பட்டவர். ஆனால் அவருக்கு கிடைத்த பாத்ரிசியூஸ் என்ற கணவர் மிகவும் கொடுமைக்காரர். பல வகையான சித்திரவதைக்கு தன்னுடைய மனைவி மோனிகாவை அவர் உட்படுத்துகிறார். ஆனாலும் கூட பல வகை சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்ட போதிலும் கூட அந்த கொடுமைகளெல்லாம் உணர்ந்து கொண்டு கடவுள் முன்னிலை அனைத்தையும் அவர் அர்ப்பணம் செய்தார். அவருடைய கணவர் வழியாகவும் அவருக்கு தொந்தரவு, அவருடைய மகன் அகுஸ்தின் வழியாகவும் அவருக்கு தொந்தரவு ஏற்பட்டது. அகுஸ்தின் என்பவர் இளம் வயதிலேயே திருமணம் ஆகாமலே மற்றொரு பெண்ணை வைத்திருந்தார் என்பது வரலாறு சொல்லக்கூடிய உண்மை. இப்படி தான் சார்ந்திருந்த 2 நபர்கள் வழியாக பல்வேறு துன்பங்களை, மன உளைச்சலை அனுபவித்த அந்த தாய் தன்னுடைய கணவருக்காக இறைவேண்டல் செய்கிறார், கடவுள் முனையில் அழுகிறார். தன் மகனுக்காக இறைவேண்டல் செய்கிறார், கடவுள் முனையில் அழுகிறார். இருவருமே மனமாற்றம் அடைகிறார்கள். ஒருவர் இறப்பதற்கு 1 வருடத்துக்கு முன்னதாக மனமாற்றம் அடைந்து நல்லதொரு கிறிஸ்தவராக மாறி இறந்து விடுகிறார் அவருடைய கணவர். இரண்டாவது, அவருடைய மகன் மிகப்பெரிய வல்லுநராக, இன்று நாம் இந்த மறையை அறிவதற்கு மிகப்பெரிய நூல்களை எழுதியவராக புனித அகுஸ்தினார் இருக்கிறான்னு சொன்னா, தீய வாழ்க்கைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த அவருடைய வாழ்க்கையை ஒரு தாய் ஜெபத்தின் வழியாக, இறை வேண்டல் வழியாக மனமாற்றி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஓசாயா நூல் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அதில் வரக்கூடிய அந்த உருவகம் கடவுளையும் இஸ்ரேல் மக்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் கடவுளை மறந்துவிட்டு, உண்மை தெய்வத்தை மறந்துவிட்டு பிற தெய்வங்கள் பின்னால் செல்கின்ற போது, நீ ஒரு விபச்சாரியாக இருக்கிறா, நீ என்னை மறந்து விட்டாய் என்று சொல்லி கடவுள் ஓசாயா இறை வாக்கினர் வழியாக அந்த இஸ்ரேல் மக்களுக்கு படிப்பினை கொடுக்கிறார். அவர்கள் தவறு செய்கின்ற போது இது தவறு என்று சொல்லி அந்த மக்கள் முன்னிலையில் சுட்டிக்காட்டக்கூடியவராக ஓசாயா இறைவாக்கினர் இருக்கிறார். இருந்த போதிலும் அந்த மக்கள் மனம் மாறினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குரிய கைமாறு உண்டு என்ற ஆறுதல் தரக்கூடிய செய்தியையும் கடவுள் அவர்களுக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் இத்தகைய தீய பழக்கங்களுக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற போது அல்லது மற்றவர்களை அடிமையாக வைத்திருக்கின்ற போது நமக்குள் ஒரு உள்ளொளி எழ வேண்டும். நான் கடவுள் முன்னிலையில் தீது செய்து கொண்டிருக்கிறேன், கடவுளினை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஏற்ற கைமாறு அவர் கொடுப்பார் என்பதை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் நாம் தீயவற்றை செய்ய மாட்டோம், மற்றவர்களை தீயவற்றுக்கு உட்படுத்த மாட்டோம். இவற்றையெல்லாம் செய்யாமல் இருக்க நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரணிகளை கொண்டிருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு விவிலிய பின்னணியிலே அல்லது இந்த சமூகத்தின் பார்வையில் சில நல் உதாரணங்களை அல்லது நல் காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான்
இன்றைய நாளினுடைய மறைவுரை சிந்தனை முடிவாக இருக்க முடியும். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 14 திருத்தூதர் பவுல் இவ்வாறு சொல்வார்: பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். நம்முடைய இலக்கு என்பது விண்ணக வாழ்வை நோக்கியதாக. விண்ணக வாழ்வை நாம் நெருங்குகின்ற போது கடவுள் நமக்கு பரிசு தருவார், நாம் செய்த செயலுக்கேற்ற கைமாறு தருவார் என்பதை நோக்கியதாக இருந்ததுன்னு சொன்னா, இந்த உலக வாழ்க்கையில் வரக்கூடிய அற்ப இன்பங்கள், இச்சையான பார்வை, இச்சையான சிந்தனை நமக்கு பெரிதாகப்படாது. என்னுடைய இலக்கு என்பது கடவுள் எனக்கு கொடுத்திருக்கூடிய வாழ்க்கை முறை என்பதாக இருக்க வேண்டும் என்பதை திருத்தூதர் பவுல் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இரண்டாவது, சமாரிய பெண்ணை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, இனி பாவம் செய்யாது. இயேசு நினைத்திருந்தா அவர் செய்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த பெண்ணை பார்த்து, உனக்கு புதிய வாழ்வு கொடுக்கிறேன், நீ தவறு செய்தவள் தான், இருந்தாலும் இந்த வாழ்விலிருந்து புதிய வாழ்வுக்கு நீ கடந்து செல்ல வேண்டும், இனிமேல் பாவம் செய்யாதே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன்னு சொல்லி புதிய வாழ்வுக்கான வாயிலை திறந்து வைக்கிறான்னு சொன்னா, நான் மனித பலவீனத்திலே தவறு செய்திருக்கிறேன், குற்றம் புரிந்திருக்கிறேன், மற்றவர்கள் தவறு செய்வதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறேன். கடவுள் என்னை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, இனி பாவம் செய்யாது. புதிய வாழ்வை நோக்கிய பயணமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். மூன்றாவது, பரிசு பெறுவதற்காகவே நீங்கள் ஓடுங்கள் சொல்லி 1 கொரிந்தியர் 9:24 திருத்தூதர் பவுல் சொல்கிறார். நம்முடைய இலக்கு பரிசை பெறுவது, அது இறைவன் தரக்கூடிய பரிசாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பளிக்கிறீர்கள், நான் யாருக்கும் தீர்ப்பளிப்பது. இது இயேசு சொன்ன வார்த்தை. இன்று நாம் மனித வாழ்க்கையிலே, இந்த சமூகத்திலே நமக்கு பிடிக்காதவர்களை குற்றவாளி, விபச்சாரம் செய்தவர், தவறு செய்தவர் சொல்லி எப்படியெல்லாம் மற்றவருடைய பெயரை கெடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் கெடுத்து விடுகிறோம். ஆனால் நாம் செய்த குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது, அது பெரிய மலை போல இருக்கிறது. அதற்றையெல்லாம் மறைத்து கொண்டு மற்றவர்களை தீர்ப்பிட நான் யார்? தவறு செய்திருக்கிறார்கள் சொன்னால் அதை தனிமையில் எடுத்து சொல்லக்கூடிய மனநிலை, மனப்பாங்கு நமக்கு வேண்டும். அப்படி வருகின்ற போது கடவுள் நம்மை பார்த்து சொல்வா, நீ செய்த குற்றங்களுக்கு நான் தீர்ப்பு வழங்கவில்லை, எனவே நீ உனக்குரிய கைமாறை பெறுவாய் என்று சொல்வார். அடுத்ததாக, கடந்ததை நடந்ததை மறந்து விடுவேன். எனக்கு பின்னால் ஒரு கசப்பான ஒரு அனுபவம் இருக்கிறது, ஒரு கசப்பான வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் அதையே நான் எண்ணிக்கொண்டிருந்தேன்னு சொன்னா புதிய வாழ்வை நோக்கி நான் எப்படி பயணிக்க முடியும்? அந்த கசப்பான அந்த வாழ்க்கையை மறந்து புதிய வாழ்வுக்கான ஒரு தேடலை நாம் கொண்டிருக்க வேண்டும். இறுதியாக, வாழ்க்கையை பற்றிய பார்வையை விசாலமாக்க வேண்டும். ஒரு சின்ன நிகழ்வு சொல்வார். ஒரு கூழாங்கல் இருக்கிறது, அந்த கல்லை தூரமாக வைத்து பார்த்தால் அந்த கல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இடம் அல்லது பொருள் எல்லாமே தெரியும். ஆனா அந்த கல்லை என்னுடைய கண்ணுக்கு அருகில் வைத்து பார்த்தேன்னு சொன்னா எதுவுமே எனக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கை என்பது குறுகியது அல்ல, அதை தொலைவில் வைத்து பார்க்க வேண்டியது. என்னுடைய பாவங்களின் கண் முன்னே இருந்தது சொன்னால் அதை தாண்டிய பெரிய வசந்தமான வாழ்க்கையை நான் பார்க்க முடியாது. எனவே கடவுள் எனக்கு கொடுத்திருக்கூடிய இந்த வாழ்க்கையை நான் சரிவர வாழ ஆரம்பிக்க வேண்டும். நான் இதுவரை தவறு செய்திருக்கலாம், குற்றம் செய்திருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம், பாவம் செய்ய மற்றவர்களை தூண்டி இருக்கலாம், மனித பலவீனம். இனிமேல் இன்றைய நாளிலிருந்து நான் எடுக்கக்கூடிய தீர்மானம், என்னுடைய அலைபேசியில் தவறானவற்றை பார்க்க மாட்டேன், தவறானவற்றை பேச மாட்டேன், மற்றவர்கள் தவறானவற்றை செய்ய நான் தூண்டுதலாக இருக்க மாட்டேன் என்ற தீர்மானத்தை எடுத்தோம் என்று சொன்னால் அதன் வழியாக நாம் இறைவனின் அன்பு மகனாக, அன்பு மகளாக மாற முடியும். இறைவன் தரக்கூடிய பரிசையும் பெற முடியும்.